Hello friends, welcome to Tamil Mom Portfolio. PKH Ventures Limited IPO ஜூன் 30ஆம் தேதி ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஜூலை 4th அன்னைக்கு கம்மிங் டியூஸ்டே அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த IPO பற்றிய டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனி ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் பில்டிங் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், கவர்மெண்ட் ஹோட்டல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர்களுடைய பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ். இவர்களுடைய சப்சிடரி கம்பெனியான கருடா கன்ஸ்ட்ரக்ஷன் இவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக 6 ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இந்த கருடா கன்ஸ்ட்ரக்ஷன் தான். 2 கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணியிருக்காங்க இவர்களுடைய சப்சிடரி கம்பெனியான SPV அப்படின்ற கம்பெனி மூலமாக. ஸோ ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட், நாக்பூர் ப்ராஜெக்ட் இது எல்லாமே இவர்கள் தான் பண்ணினாங்க. அது மட்டும் இல்லாமல் மேனேஜிங் அண்ட் ஆப்ரேட்டிங் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ், ஸ்பா, த சேல் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட் இந்த பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வரப்போகிற ஃபோர்த்கமிங் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ரியல் எஸ்டேட் ரீடெவலப்மெண்ட், அக்ரோ ப்ராசஸிங் கிளஸ்டர், கோல்டு ஸ்டோரேஜ் பார்க், வெல்னஸ் சென்டர் அது மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஆர்டர் புக்கும் பார்த்திங்கன்னா கருடா கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா 468 கோடிக்கு வந்து ஆர்டர் புக்கும் கையில் வச்சுருக்காங்க. ஓகேங்க. ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெவன்யூ இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்குது. 2022 கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா நல்லா க்ரோ ஆகியிருக்கு. டிசம்பர் 2022 படி 28 கோடி ப்ராஃபிட்டில் இருக்காங்க. கடன் வந்து 172 கோடியாக இருக்குது டிசம்பர் 2022 படி. பட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்திங்கன்னா 0.48 தான் இருக்குது. ஸோ அண்டர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஏர்னிங் பர் ஷேர் ₹4.93 இருக்குது மார்ச் 2022 படி. நெட் அசெட் வேல்யூ ₹39.80 ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் 12.38% இருக்குது. இவர்களுக்கு மெயினாக பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து தான் 61% ஆஃப் ரெவன்யூ கிடச்சிட்ருக்கு. ஹாஸ்பிட்டாலிட்டியிலேருந்து 30.7% ரெவன்யூஸ் கிடச்சிட்ருக்கு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து தான் இவர்களுக்கு மேஜர் ரெவன்யூஸ் கிடச்சிட்ருக்கு. இவர்களுடைய லிஸ்டட் பிஎஸ் அப்படின்னு பார்த்தோன்னா RHPயில் எந்த ஒரு லிஸ்டட் பிஎஸுமே கொடுக்கல. PE மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா ₹148 IPO ப்ரைஸ், ₹4.93 ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு பார்த்தோன்னா 30 PE மல்டிபிளில் IPO வர்றாங்க. ஸோ வேல்யூஷன் அப்படிங்கிறது ஃபேர்லி வேல்யூட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் IPO டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா IPO ஓப்பன் ஆகிறது ஜூன் 30, க்ளோஸ் ஆகிறது ஜூலை 4th. ஃபேஸ் வேல்யூ ₹5, IPO அப்பர் ப்ரைஸ் பேண்ட் ₹148. ஒரு லாட் அப்படிங்கிறது 100 ஷேர்ஸ் லிஸ்ட் ஆக போகிறது NSE அண்ட் BSEயில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 379 கோடி, ஆஃபர் ஃபார் சேல் 109 கோடி, ஃப்ரெஷ் இஷ்யூ 270 கோடி. ரீட்டெயில் ரிசர்வேஷன் 35% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ IPO ஓப்பன் ஆகிறது ஜூன் 30ஆம் தேதி, க்ளோஸ் ஆகிறது ஜூலை 4ஆம் தேதி. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து ஜூலை 7ஆம் தேதி. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது ஜூலை 10ஆம் தேதி. IPO லிஸ்ட் ஆகிறது ஜூலை 12ஆம் தேதி. இந்த IPOவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு ₹14,800 தேவைப்படும். நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 1 ஜூலை அன்னைக்கு ₹12 அப்படின்ற மாதிரி கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 8% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரிஜிஸ்டார் அப்படின்னு பார்த்தோன்னா லிங்கின் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. IPO பற்றிய அப்டேட், அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் தான் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூ வியூவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய லாங் டேர்ம் வியூ பார்க்கலாம். இந்த IPO பொறுத்த வரைக்கும் ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஆஃப்டர் த IPO 68.84% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. ஸோ சூப்பர் தான். ஃபைனான்ஷியல்ஸ் நல்லா குட்டாக தான் இருக்குது. டெப்ட் எல்லாம் கண்ட்ரோல்டாக தான் இருக்குது. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. காம்படிட்டர்ஸ், தேர் இஸ் நோ காம்படிட்டர்ஸ் இன் RHP. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 30. ஸோ ஃபேர்லி வேல்யூட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லாங் டேர்முக்கு இந்த IPO ஓகே தான். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் அப்படின்றனால கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர் இந்த IPOவை லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்த்தோன்னா 1 டே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு ரீட்டைல் பார்த்தீங்கன்னா 0.14 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு நல்ல டிமாண்ட் இல்லை அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய IPOs வந்து இப்போ இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருடைய அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த IPOவில் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றனால நிறைய பேர்கிட்ட அமௌண்ட்டும் இல்லை. ஸோ அதனாலேயே இந்த IPOக்கு டிமாண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 8% ப்ரீமியமில் இருக்குது. ஸோ செகண்டரி மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஓகேவாக தான் இருக்குது. பட் மற்ற நிறைய IPOs இருக்குது அப்படின்றனால இந்த IPOக்கு டிமாண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயின் அப்படின்னு பார்த்தோன்னா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஸோ இன்னும் 2 டேஸ் இருக்குது. ஸோ மண்டே ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டெசிஷனை எடுத்துக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ நான் அப்ளை பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்றத மண்டே ஈவினிங் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 and Zerodha லிங்க் இருக்கும். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.